தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் தங்க சாந்தகுமார் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் திருநின்றவூர் ஜி தீனதயாளன் அனைவரையும் வரவேற்றார். மாநில பொருளாளர் திருநீர்மலை பி கார்த்தி முன்னிலை வகித்தார். அப்போது பேசிய தலைவர், தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க மேய்ச்சல் நிலம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றார். நிருபர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் கால்நடைகள் சாலையில் சுற்றி திரியாமல் இருக்க அந்தந்த பகுதிகளில் இருக்கும் மேய்ச்சல் நிலங்களை கணக்கெடுத்து கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை தர வேண்டும். அதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதிகளில் நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அபராத தொகை விதிப்பது அதிகமாக உள்ளது, அதனை ரத்து செய்ய வேண்டும். மேலும் பால் கொள்முதல் விலை குறைவாக உள்ளதால் அதனை உயர்த்தி லிட்டருக்கு ரூபாய் 8 தர வேண்டும். மாட்டு தீவனத்தை கொள்முதல் செய்து அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று கூறினார். உடன் மாநில கௌரவ தலைவர் ஜிந்தா என்ற சின்னதுரை, மாநில துணைத் தலைவர்கள் ஏ பாஷாபாய், டி சேகர், மாநில செயலாளர் சரவணன், மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் இ சுதாகர், கொள்கை பரப்பு செயலாளர் ராஜு, தலைமை நிலைய செயலாளர் வி சாய்கண்ணன், செய்தி மற்றும் ஊடக பிரிவு மாநில செயலாளர் கிளாசிக் எஸ் சீனிவாசன் உட்பட சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.